இதே நம்ம சொட்டு நீர் காடு பார்த்துக்கா, சொட்டு நீர் ஓடிட்டு இருக்குது பார்த்தியா. ஒரு ஓஸ் போட்டிருக்கிற, 3 அடிக்கு ஒன்று போட்டிருக்கிற ஓஸு. இந்த வெண்டைக்காய் செடி இருக்குது. சென்ட்ரல் காட்டிட்டேன். பூராமே 3 அடிக்கு ஒரு ரோஸ். இது கத்திரி செடி பார், 3 அடிக்கு ஒன்று. சொட்டு நீர் தான், களையே வெட்டல. பில்லு மருந்து அடிச்சு விட்டதோட சரி. எத்தனை தான் குறைன்னு பார். செடியெல்லாம் காப்பு எடுத்துடுச்சு. ஒரு 200 நாற்று போட்டு விட்ருக்குற. காய் காட்டுறேன் பாரு. காய்ச்சிருக்குது பார்த்தியா காய். அப்புறம் அந்தளவு பார்த்தீங்கன்னா மிளகா நாற்று. இதுக்கு தான் சொட்டு நீர் போடணும். அங்கே சாலை போட்டிருக்கிறேன் பாரு, அங்கே தான் சாலை. அப்புறம் இப்போ கொண்டாந்த ஓசு இந்த காட்டுக்கு காட்டு. இந்த ஓசை இந்த காடு உழவு ஓட்டிக்கலாம். கத்திரி நாற்று ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன். இந்த ஓசை ஒரு பக்கம் பழையிரும் கடையில் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ கொண்டாந்த ஓசை இங்கே கீரை அலாசருக்குமே அதுவாக சொட்டு நீர் அப்படியே போட்டுக்கலாம். அந்த கோட்டில் பார்த்தோம்னா லைன் இருக்குது. இப்போ கொண்டாந்த ஓசுக்கா காட்டியா. சரி, இங்கே சாலை போடலான்ட்டு கீரை அலாசருக்க வைக்கிறக்கெல்லாம். இந்த காட்டில் கீரை போட்டுக்கலாம். தண்ணி ஓடுது பாரு, கீரை போட்டுவிட்டு இருக்கிறேன். கீரையெல்லாம் முளைச்சிடுச்சு பார்த்தியா. தண்ணி ஓடிட்டு இருக்குது பாரு. அங்கே சிறுகீரை போட்டுட்ருக்குற, செங்கீரை மாதிரிக்குள்ளே போட்டுட்ருக்குறேன் பாரு. சொட்டு நீர் ஈஸியாக இருக்குது. கீரை வேறு எப்படி முளைச்சிருக்குன்னு. அது போக மிளகா நாற்று ஒரு 400 நாற்று வச்சு விட்ருக்குற. இது சிறுகீரை ஒன்று 2 நாளில் பிடுங்கலாம். நல்லாத்தான் இருக்குது. உள்ளேயே கத்திரி நாற்று மூணி விட்டேன். இதுக்குள்ளே பில்லுக்குள்ளே தான் ஊனி இருக்கிற நாற்று. பில்லு ஓவராக இருக்குது. மருந்து அடிச்சு விட்டுக்கலாம் செடி மூடி வச்சுட்டு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மிளகா நாற்று ஊனி வைக்கிறேன் பாரு, 400 நாற்று. 3 அடிக்கு ஒன்று கேப். இதெல்லாம் களை வெட்டுறக்கு அந்த மிஷின் வச்சுருக்கிறேன். களை வெட்டி விட்டேன். கோரம் முளைச்சா ஒரு கீறி விட்டுக்கலாம். காய் வேறு தெரியுதா. நல்லாத்தான் காய்ச்சிருக்குது செடியில். இதை லலிதா 400 நாற்று. வெண்டைக்காய் ஒரு 500 விதை. அதுபோக பார்த்திங்கன்னா அந்த கத்திரி செடி அந்தளவு போட்டு வைக்கிறோம்ல, அது இந்த சென்டரில் ஒரே ஓசுத்தை. இந்த ஒரே ஓசுத்தை ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறேன். 2 பக்கம் இழுத்துக்கல கேட்டுவால் போட்டு. அப்புறம் இந்த கொஞ்சம் குறை இருக்குது, அங்கே பத்தாது ஓசு. அந்த மிஷின் எங்கே வச்சுருந்தேன்? அந்த மிஷின் எங்கடா? மிஷின் எங்கே? அங்கே இருக்குது. அந்த களை வெட்டுற மிஷினு. ஸ்பீடு பார்த்தியா? ஸ்பேன் பார் ஓடுது பார். ஸ்பேனு மாட்டி விட்டுருக்குற. இதுக்கு மயில் வருது, வர்றதை காண அதிகமாக. இதை இதில் செட் பண்ணி வைக்கிறேன் பார். போல்ட்டு போட்டு ஒன்றும் டைட்டு வைக்கல. ஓடு. அந்த மிஷினை காட்டுறேன் பாரு. பூரா கேட்டுவாள்.
ஒரு ரோஸ்க்கு ஒரு கேட்டுவால் போட்டேன். தண்ணி எதுக்கு வேணாலும் விட்டுக்கல அதை. கத்திரி செடி விதையா காப்புக்கு வந்துடுச்சு. நீ சொன்ன மாதிரியே 3 அடிக்கு ஒன்று வச்சு விட்ருக்குறேன் பாரு. செடி முட்டாது. இந்த மிஷின் தான் தம்பி, இப்படி ஓட்டிக்கலாம், பில்லு வெட்டிட்டு போகும். தெரியுதா? இந்த மாதிரி பாரு, ஸ்டீல் பில்லேடு. இது ஸ்டீலு இந்த பில்லேடு. அப்போ தான் மொன்னையாகாது. பாட்டியா, நானே தயார் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்றேன். சரி பார்.